யோபு 2:1. அப்பொழுது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கின்றீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்றார். கடவுளை பழித்து விட்டு மடிவதுதானே மடிவதுதானே மேல். மடிவதுனா என்ன சொல்றாரு? போய் செத்து போ, ஏன் உயிரோட இருக்கிற. யோபு தன்னுடைய 10 குழந்தைகளையும் இழந்தார், அப்படிதானா? தன்னுடைய சொத்தை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார், அப்படிதானா? எல்லாத்தையும் இழந்தார். அதே வழிதானே யோபுடைய மனைவியும் இருக்கும். இது 10 குழந்தை யாரு? இது யாருடைய குழந்தைகள்? யோபுடைய மனைவிக்கும் அவங்களதான் குழந்தை. எல்லா சொத்தும் யாருடையது? யோபு மனைவியுடைய தானே, அப்படிதானா? இப்போ இழக்கும் பொழுது அந்த நம்ம சில நேரம் தவறா நினைப்போம், அப்படிதானா? யோபுடைய மனைவி தவறா நினைப்போம். பாருங்க, அவள் எப்பேற்பட்ட வேதனையை கடந்து சொல்லியிருப்பாள். தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்து, சொத்தெல்லாம் இழந்து இருக்கின்ற பொழுது, வேதனை மத்தியில் இருக்கின்ற பொழுது 2 பேரை பார்க்கிறோம். என்ன 2 பேரு? யோபையும் பார்க்கிறோம், யாரையும்? யோபுடைய மனைவியும் பார்க்கிறோம். 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் பிரேயர் பண்ணார், ஜெபிச்சாரு, இன்னொரு அம்மா ஜெபிக்கல. குடும்பத்துல நம்ம பார்க்கறது தான். கணவர் ஜெபிப்பாரு, மனைவி ஜெபிக்க மாட்டார். ஒரு குடும்பத்துல மனைவி ஜெபிப்பாங்க, கணவர் ஜெபிக்க மாட்டாங்க. யோபு எத்தனை வேளை ஜெபித்தான் என்ன நினைக்கிறீங்க நீங்க? தானியேல் எத்தனை வேளை ஜெபிச்சாரு? 3 வேளை தானியேல் ஜெபிச்சார். நீங்க எத்தனை வேளை ஜெபிப்பீங்க? அப்போ யோபு 2 வேளை தான் ஜெபிச்சாராம். எப்ப எல்லாம் தெரியுமா? பகல் இரவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகலும் இரவும் 2 வேளை தான் ஜெபிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்பவுமே ஜெபிச்சுட்டு இருந்தாராம். அவருக்கு உள்ள மனைவி தான் யாரு? நீ கடவுளை பழித்து என்னது செத்து போன்னு சொல்றாரு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை வச்சிரு, என்ன ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. நீ ஏன் கடவுளை இன்னும் நம்பிட்டு இருக்க? இன்னும் ஏன் நீ நான் கடவுளை பிடிச்சிருக்க? ஆண்டவரை ஆண்டவர்னு சொல்லிட்டு ஏன் பிடிச்சிட்டு இருக்க? அவரை பழிச்சிட்டு நீ செத்து போ, போதும். அதனால அவர் செஞ்சாரா? செய்யலாம். அவர் என்ன சொல்லுவாரு? அறிவிலிய மாதிரி நீ ஏன் பேசுற? அறிவிலிய மாதிரி நீ ஏன் பேசுற? பேசாத. இப்ப அவர் இந்த வார்த்தைகள் கூறுகிறது, யோபு தன்னுடைய வார்த்தையினால் தவறு செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை. கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செய்யவில்லை, மனைவிக்கு எதிராகவும் பாவம் செய்யவில்லை. ஒரு அறிவுரையினால் அவர் என்ன செய்கிறார்? தாக்கப்படுகிறார், சோதிக்கப்படுகிறார். அப்பொழுது அவருடைய வார்த்தை கடவுளோடு நிறுத்திருக்கும் போது அவர் என்ன செய்கின்றார்? பாவம் செய்யாமல் வாழ்ந்தார்.